வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கனாக்கா முளை கட்டிய பயிறு குழம்பு. இது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முளை கட்டிய பயிறு குழம்பு செய்யறதுக்கு இப்போ நான் மிக்சடாக முளை கட்டிய பயிறு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். 4 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, சின்னதாக 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். ஒரு டீஸ்பூன் தனியா, நீங்கள் தனியா தூள் கூட சேர்த்துக்கலாம். தனியா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கூட 1/4 கப்பு தேங்காய் துருவல், இதையும் ஒன்று சேர வதக்கிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே வதங்கிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. குழம்பு தாளிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முளை கட்டிய பயிறு, ரெண்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு முறை நம்ம அரைச்ச விழுது இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இது வதங்கிடுச்சு. தேவையான உப்பு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா கலந்துடலாம் ஒரு முறை. இப்போ நமக்கு மிக்ஸ்டு முளை கட்டிய பயிர் கறி ரெடி.
முளை கட்டிய பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.